எல்லாம் என்னை ஏமாற்றிட்டான். அதை படித்து கூட காமிக்கல. அந்த பேங்க்காரங்க வந்து வெளியே போங்க, எங்களுக்கு பார்த்து உதவி செய்யுங்க. தெரியுமா உங்களுக்கு கையெழுத்து போடுறப்ப? எதுவுமே தெரியாதுப்பா. ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் பணம் வாங்கியிருக்காங்க. நீங்கள் சிஎம்கிட்ட போனாலும் சரி, கலெக்டர்கிட்ட போனாலும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது. ஃபைனான்ஸ்காரங்க 10 பேர் திரும்ப வந்து அம்மாவை வீடியோ எடுத்தாங்க. நாங்கள் 8 பேர்த்தில் யாராவது பொம்பளை பிள்ளைங்க ஏதோ ஒன்று பண்ணிக்குவோம், வேறு எங்களுக்கு வழி தெரியல. இவ்வளோ கஷ்டத்துலேயே அந்த அம்மா காலோட கையோட பாத்ரூம் போகிறாங்க. கூட பிறந்த பிறப்பு இப்படி ஏமாற்றி பிடுங்கியிருக்கான். அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். என் பையன் உன்னை பார்த்துக்கிறேன் செய்கிறேன்னுட்டு எல்லாம் என்னை ஏமாற்றிட்டான். ஏமாற்றி கையெழுத்து வாங்கிக்கிட்டான். வாங்கிட்டு என்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னுட்டான். ஒரு ஒரு வசதியும் இல்லாமல் எனக்கு என் பிள்ளைங்களுக்கும் தரேன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. பார்க்க மாட்டேன்ட்டான். மருமகாரி ரொம்ப கொடுமை செஞ்சுட்டான். வயிற்றால் வாண்டி போகிற மாதிரி இருந்து கையெழுத்து வாங்கிக்கிட்டு அதை படித்து கூட காமிக்கலை. கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்க. என்னை பார்க்க மாட்டேன்ட்டான். வீடு பணம் வாங்கியிருக்கேன். 26 லட்சம் 26 லட்சம் வாங்கிக்கிட்டு அந்த பேங்க்காரங்க வந்து வெளியே போங்க, நாங்கள் ஆக்கிரசம் பண்ணிடணும், உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, சாமான்லாம் தூக்கி வெளியே வச்சிருவேன் அப்படின்னு தயார் பண்ணுறாங்க. இப்போ எங்களுக்கு பார்த்து உதவி செய்யுங்க, வேறு யாரும் இல்லை. என் பிள்ளை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறையா, ரொம்ப சிரமப்படுறையா. எனக்கு யாருமே இல்லை. என் பிள்ளைங்கெல்லாம் 8 பேர்த்தில் ஒரு ஆள் பண்ண 7 பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறையா. போங்க, உனக்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னுட்டான். அவர் எதுவுமே சொல்லலையா. பார்க்குற தரமாட்டேன்ட்டான். மருமகாரி தான் காரணம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒன்றுமே செய்ய மாட்டேன்ட்டான். காரியர்கள் கோயிலையும் காலை பிடிச்சிட்டு காரியம் முடிஞ்சோடனே காலை வெளியே போங்கன்ட்டான். கண்டுக்கல. இருக்கிறபடி அவ்வளோ கொள்ள பேச்சு என்ன அடிக்காத ஒரு கரெக்டான். அவ்வளோ கொடுமை பண்ணிட்டான். இப்போ உங்கள் பேரில் வீடு இருந்துச்சுல, அவர் எழுதி மாற்றிக்கிட்டார்ல, தெரியுமா உங்களுக்கு கையெழுத்து போடுறப்ப? எதுவுமே தெரியாதுப்பா, ஒன்றுமே தெரியாது. இப்போ மருமகாரி போடுறப்பையும் தெரியாது. வாந்தி வகுத்தால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வச்சுருக்காங்க பாருங்க, அதை கொண்டு கையில் வச்சுருந்தாங்க. வாந்தி வகுத்தால் போவே இல்லை. ரொம்ப கஷ்டம். நான் அவங்க பொண்ணு 7வது பொண்ணு. அவங்க வீட்டில் மொத்தம் 8 பேர். 8 பேர்த்தில் ஒரு 6வது ஆள் ஏமாற்றி எழுதி வாங்கிட்டார். அம்மாவுக்கு கூட்டிகிட்டு போய் ஏமாற்றி கையெழுத்து வாங்கினது இல்லாமல் கொண்டு வந்து விட்டுட்டு பார்க்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அவர் ஒய்ஃப் பேரில் பத்திரத்தை மாற்றி ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் பணம் வாங்கியிருக்காங்க. அது எங்களுக்கு தெரியாது. 9 மாதம் டியூ கட்டிட்டு 3 மாதம் டியூ கட்டாமல் இருக்கப்போ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்காரங்க வந்து நீங்கள் பணம் கட்டுங்க, இல்லைன்னா வீட்டை எங்களுக்கு காலி பண்ணி கொடுங்க, எங்களுக்கு நீங்கள் சிஎம்கிட்ட போனாலும் சரி, கலெக்டர்கிட்ட போனாலும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது, எங்கள்கிட்ட இருக்குது ப்ராப்பர்ட்டி, உங்கள் அம்மா பேரில் ரத்தானாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பணம் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஃபோன் பண்ணி பணம் கட்டுங்கன்னு சொல்லி எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. ஹோட்டலுக்கு போகிறோம், HL எடுக்க தான் போகிறோம். எங்களுக்கு வேறு வேலையும் கிடையாது. 4 பேருக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கார் கிடையாது. 4 பேர் கஷ்டப்படுறோம். அம்மா வீட்டில் தான் நான் புருஷன், எங்கள் வீட்டுக்கார் இறந்து 15 வருஷம் ஆகுது. அம்மாவோட தான் இருக்கேன். இங்கே தான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனாலும் யாரும் பார்க்கவும் ஆள் கிடையாது. இப்போ திடீர்னு வீட்டை காலி பண்ணுங்கன்னா நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. பிள்ளைங்களை கூட்டிகிட்டு எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு வழியும் தெரியல. இப்போ வயசானவங்க இவங்களையும் கூட்டிகிட்டு எங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. அவங்கள வெளியே போகணுன்னு சொல்லி அவங்க மருமக வந்து வீட்டில் ஆள் இல்லாதப்போ டார்ச்சர் பண்ணி அடிக்கவே வந்துட்டாங்க. ஃபைனான்ஸ்காரங்க 10 பேர் திரும்ப வந்து அம்மாவை வீடியோ எடுத்தாங்க. வீடியோ எடுத்து இது மாதிரி ஏமாற்றி எழுதி வாங்கியிருக்காங்க, நாங்கள் பணம் கொடுத்துட்டோம், எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கரெக்டாக இருக்குது, நாங்கள் பணம் கொடுத்துட்டோம், இப்போ எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேணும், இவங்க வெளியே போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கிறாங்க. பணத்தை இல்லாட்டி நீங்கள் கட்டுறீங்களான்னு என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கட்டுங்கன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. நாங்கள் எப்படி கட்டுவோம்? பணம் அவர் வாங்கினதுக்கு நாங்கள் எப்படி கட்டுவோம் சொல்லுங்கள்? எங்களுக்கு போக்கடை இல்லை, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி வகுத்து கொடுங்க. இல்லையா, இல்லை நாங்கள் 8 பேர்த்தில் யாராவது பொம்பளை பிள்ளைங்க ஏதோ ஒன்று பண்ணிக்குவோம், வேறு எங்களுக்கு வழி தெரியலை. இதை விட என்ன தான் செய்யணும்னு தெரியல. புருஷ வீட்டையும் விட்டுட்டு இவங்க வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் வந்து பாடுபட்டு இப்போ எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. வெளியே போனால் நாங்கள் எங்கே போகிறது? பிள்ளைக்குட்டி வச்சுட்டு இந்த சொத்தை காப்பாற்ற நாங்கள் கூட நின்று எங்கள் அப்பா கூட கஷ்டப்பட்டுருக்கோம். கஷ்டப்பட்டுட்டு இன்றைக்கி யாரோ ஒருத்தர் பேரில் அனுபவிக்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் நாங்கள் அவ்வளோ இதாக கஷ்டப்பட்டோமா? இன்றைக்கி எங்களை ரோட்டில் விட்டுறதுக்கு என்ன நாங்கள்
எங்களுக்கு இதுக்கு ஏதோ ஒரு விடிவு காலம் பிறக்கணும், ஏதோ ஒரு வழி பிறக்கணும். இதுக்கு நீங்கள் தான் ஒரு முடிவு எடுக்கணும். மொத்தம் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 26 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்காருங்க. ஃபஸ்ட்டு கூட்டுறவு பேங்க்கில் பணம் வச்சு வாங்கிட்டு அதை இது பண்ணிட்டாரு. திருப்பி 26 லட்சம் கடனை வாங்கி ஒரு லாரி 2 ஆட்டோ கடையெல்லாம் வச்சுருக்காரு. அவருக்கு என்னென்ன வேணுமோ, அவர் குழந்தைங்களுக்கு என்னென்ன வேணுமோ சேஃப்டி பண்ணிட்டாரு. இப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ஒரு புள்ள குட்டிக்கு ஒரு கஷ்டத்துலேயும் இருக்கோம். எல்லாம் வயசானவங்களை வச்சுக்கிட்டு வீட்டில் ஒரு பாத்ரூம் கூட கிடையாது, கட்ட விட மாட்டேன்ட்டாரு. ஒரு பாத்ரூம் கட்ட விட மாட்டேன்ட்டாரு. கரண்ட்டு கிடையாது, கரண்ட் ஒயரையும் கட் பண்ணி விட்டுட்டாரு. சிரமப்பட்டு அந்த அம்மா, எங்கள் அம்மா வீட்டில் கரண்ட் ஒயரில் இப்போ சரி பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம். இவ்வளோ கஷ்டத்துலேயே அந்த அம்மா காலோட கையோட பாத்ரூம் போகிறாங்க. அதுக்கு ஒரு பாத்ரூம், பொது பாத்ரூம் கூட கட்ட விட மாட்டேங்கிறாரு. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. அந்த பொண்ணும் டார்ச்சர் பண்ணுது. இதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணணும். நீங்கள் தான் ஒரு வழி பண்ணி உதவி பண்ணணும் எங்களுக்கு. மொத்த அமௌண்ட்டுக்கு டியூ கட்ட சொல்கிறாங்களோ? மொத்த அமௌண்ட்டுக்கு எங்களுக்கு மாதம் 25,000 கட்டுங்க. இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்கள் பேரில் இருந்தால் அதை வச்சு எங்களுக்கு முழுசாக க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. எங்களால் அவ்வளோ பணம் எங்கேயும் பெரட்ட முடியாது. நாங்கள் போகிறது அன்னாடு வேலைக்கு போகிறவங்க நாங்கள் எப்படிங்க மாதம் 25,000 கட்ட முடியும்? எங்களால் 25,000 கட்ட முடியாது. அவர் வாங்கின பணத்துக்கு நாங்கள் எப்படி கட்ட முடியும்? அவர் வாங்கி ஆட்டோ வச்சுருக்காரு. இல்லை 10க்கு அப்பா தம்பி பேரில் இடம் வாங்கியிருந்தார். அது பக்கத்து இடம் தான். அந்த இடத்தையும் தான் பேர்லேயே மாற்றிக்கிட்டாரு. அந்த இடத்தையும் பேப்பரையும் வச்சுக்கிட்டு இந்த இடத்தையும் வாங்கிக்கிட்டாரு. மேற்கொண்டு 4 வீடு விற்ற காசு, அப்பா வீடு 4 வீடு விற்றோம். அந்த காசையும் அதையும் அவர் வாங்கிக்கிட்டார். ஆக மொத்தம் முழு ப்ராப்பர்ட்டி சொத்தையும் அவர் ஒருத்தர் தான் இப்போ அனுபவிக்கிறாரு. இதில் வயசானவங்களை கூட்டி போய் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு வாரத்தில் ஏமாற்றி எல்லா வேலையும் பார்த்துருக்காரு. இது என்ன தான் நான் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. வயசானவங்களை இப்படி தான் ஏமாத்துறதா? பெற்றவங்களை பார்க்கலன்னா அது என்ன அர்த்தம்? என்னுடைய கேள்வி அதுதான். வேறு பசங்க யாரும் இல்லையா? ஆண் பசங்க? ஆம்பளை பசங்க இருக்காங்க. அவளே பெரியவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவரும் உடம்பு சரியாதவர். 2வது உள்ளவர் கால் கொஞ்சம் முடியாதவர். 3வது கல்யாணம் ஆகாதவர். அவர் பேரில் உள்ள ப்ராப்பர்ட்டியை தான் ஏமாற்றி வாங்கிட்டார். ஏமாற்றி வாங்கவும் அவர் வெறுத்து போயிட்டார். என்கிட்ட அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன்னு சொல்லி அவன்கிட்டையும் ஏமாற்றி வாங்கவும் அவனு வீட்டு பக்கமும் வராமல் லாரி ஓட்டிகிட்டு அங்கே வெளியூர்லேயே கிடக்கிறான். அவனு வீட்டுக்கே வர்றது கிடையாது. நான் வர்றதுக்கு என்ன இருக்குது? என்கிட்டையும் ஏமாற்றி வாங்கிட்டான், நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லாத்தோட சொத்தையும் மொத்தமாக எழுதி வாங்கிட்டு எல்லாத்தையும் நிற்கதியாக விட்ருக்கான். இப்போ மகளிருக்குன்னா பெண்களுக்குன்னா முதலிடம் எல்லாத்துக்கும் சரி பங்கு உண்டுன்னாங்க. நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா அப்பா யாரும் எங்களுக்கு எதுவும் செய்யலை. அவங்க கூட சேர்ந்து பாடு தான் பட்டிருக்கோம். பாடுபட்ட சொத்தை கூட எங்களுக்கு ஒரு இருக்க இடம் கொடுக்காம இப்படி கூட பிறந்த பிறப்பு இப்படி ஏமாற்றி பிடுங்கியிருக்கான். ஏதோ ஒரு வழி இந்த கவர்மெண்ட் பண்ணுமா? எங்களுக்கு உதவி பண்ணுமா? இல்லை இப்படி தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குமா? இந்த அரசாங்கம் கொடுக்குமா? இதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணுவீங்களா? என் பேர் குழுமாயி. புத்தூர் அக்ரஹாரத்துலேருந்து வரோம். தெற்கு முத்துராஜா தெருலேருந்து வரோங்க. திருச்சியிலேருந்து தான். அங்கே தான் சொந்த வீடு. அதுலேருந்து தான் வரோம். ஓட்டு உள்ள வீடு தான். எந்த வசதியும் கிடையாது. வீடெல்லாம் அங்கங்கே இடிஞ்சு பாலடைஞ்சு தான் கிடக்கு. அதை வேலை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாரு. தண்ணி செட் பண்ணி வைக்கலான்னா கூட அதை கூட விட மாட்டேங்கிறாரு. அவங்க காலோட கையோட போகிறாங்க. அதையா செட் பண்ணுறான்னா முடியாது, எதுவுமே செய்யக்கூடாதுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. என்ன தான் பண்ணுறதுன்னு ஒரு வழி எங்களுக்கு ஒன்றும் புரியலை. இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். எங்களால் பணம் கட்ட முடியாது. அவர் வாங்கின கடனை நாங்கள் கட்ட முடியாது. எங்களால் 26 லட்சம் கட்டுற அளவுக்கு நாங்கள் வசதி வாய்ப்பு கிடையாது. 4 பொம்பளை பிள்ளைங்களும் வீட்டுக்காரர் கிடையாது. 4 பொம்பளை பிள்ளைங்களும் கஷ்டப்படுற பிள்ளைங்க. 4 பேர் அந்த வீட்டில் தான் இருக்கீங்களா? 4 பேர் இல்லைங்க. ஒரு 2 அக்கா இருக்கோம். ஒரு அக்கா 3 பேர் இருக்கோம் அந்த வீட்டில். 3 பேர் இருக்கோம். அம்மா ஒரு வீட்டில் இருக்காங்க. 4 வீட்டில் இருக்கோம். அவர் ஒரு வீட்டை பூட்டி வச்சுருக்காரு. 4 பேர் இருக்கும். 5 ஓட்டு உள்ள வீடு, முன்னாடி ஒரு காலி இடம் இருக்குது. 5 ஓட்டு உள்ள வீட்டில் 4 வீட்லேயும் இருக்கும், ஆள் இருக்கும். பாட்டி பேர் என்ன? பாட்டி எத்தனை வயசு? பாட்டிக்கு பேர் சுப்புலட்சுமி. அவங்களுக்கு 90 வயசு ஆக போகுதுங்க. சொத்தை எழுதி ஏமாற்றி வாங்கிட்டு இன்றைக்கி அவங்கள நிற்கதியாக விட்டுட்டாரு. ஒரு எதுக்குமே பார்க்க வரமாட்டேங்கிறாரு, கண்டுக்க. அந்த அம்மா பேரில் உள்ள கேஸை கொண்டு யூஸ் பண்ணுறாரு. அப்பா பேரில் உள்ள ஃபோன் நம்பரையும் பிடுங்கி வச்சுக்கிட்டு அதில் கேஸ் பதிவு பண்ணி அதில் மாதம் வர கேஸையும் வாங்கிக்கிறாரு. அதையும் அவங்களுக்கு வாங்கியும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கேஸ் யூஸ் பண்ணவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எல்லா வழியிலுமே அவர் டார்ச்சர் பண்ணுறாரு. எங்களுக்கு ஒரு வழியில் கூட ஒரு உதவி பண்ண மாட்டேங்கிறாரு. எல்லாத்துலேயும் ஏமாற்றி ஃப்ராடுத்தனம் பண்ணிகிட்டு இருக்காரு. கட்சி பின்பலம் இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. கட்சி பின்பலம் இருக்கா என்னங்கிறது தெரியல. ஆனால் அவர் யாரை வச்சு இந்த இதெல்லாம் பண்ணுறாருங்கிறதும் தெரியல. எல்லாத்தையும் ஆனால் யாரை பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. போங்கம்மாங்கிறாங்க. போகிற பக்கமெல்லாம் ஒரு கோர்ட்டுக்கு கேஸுக்கே போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, போங்கம்மான்னு தான் சொல்கிறாங்க. அவங்கவுங்க பணத்தை அவன் செலவு பண்ணுறான். எங்களுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு வசதி கிடையாது.